எங்கள் வீட்டு ருசியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாங்காய் ஜாம். அதற்கு முதலில் ஒரு கிளிமூக்கு மாங்காவை நல்லா திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதும் அதன் கூட ஒரு கைப்பிடி காய்ந்த திராட்சை சேர்த்து வதக்கிக்கோங்க. காய்ந்த திராட்சை வதங்கி லேசா பொரிய ஆரம்பிக்கும் சமயத்தில் இதன் கூட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் திருகி வைத்த மாங்காயை சேர்த்து லோ ஃப்ளேமில் வைத்து 2 நிமிடம் வதக்கிக்கோங்க. நீங்கள் சேர்த்த மிளகாய் பொடி மாங்காய் மேலே படுற அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு இதன் கூட சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து இதை மூடி வைத்து 10 நிமிடம் வேக விடுங்க. இதை வேக வைக்கும் பொழுது தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். மாங்காயில் இருக்க ஈரப்பதமே போதுமானது. இப்போ இந்த மாங்காய் கலவை கூட உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு பயன்படுத்தியிருக்க சர்க்கரையோட அளவு 1 கப். சர்க்கரை நல்லா உருகி இலகி வர்றத உங்களால் பார்க்க முடியும். இந்த ஜாம் பண்ணுற ப்ராசஸ் முழுவதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஜாமோட பக்குவம் சரியா வர்றதுக்கு உதவியாக இருக்கும். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு லேசா இறுக ஆரம்பிக்கும் சமயத்தில் இதன் கூட 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறை சேர்த்து இதை நல்லா கலந்து அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதன் கூட 1 சிட்டிகை பச்சை கற்பூர பொடி, கூடவே 4 இடித்த ஏலக்காயை முழுமையா சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 சிட்டிகை ஜாதிக்காய் பொடி சேர்த்து கலந்துக்கோங்க. மாங்காய் ஜாமை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காத ருசியான மாங்காய் ஜாம் பரிமாற தயார். மாங்காய் ஜாம் இப்போ கொஞ்சம் இலகின மாதிரி தான் இருக்கும். ஆனால் முழுமையாக ஆறின பிறகு பாகு நல்லா இறுகி ஜாமோட பக்குவம் சரியாக இருக்கும். இது முழுமையாக ஆறினதும் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாங்காய் ஜாமை தயிர் சாதத்து கூட பரிமாறும் பொழுது அதனுடைய ருசி அமிர்தமாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சுவைத்து இதனுடைய ருசி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.